எல்லாருக்கும் வணக்கம். once again welcome back to வேட்டையாடு விளையாடு, brought to you by ACO. again பிரசன்னா நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், yet another toothless game. ஒரு காம்படிஷனே இல்லாம போன ஒரு T20 வேர்ல்ட் கப் கேம். நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அஃப்கோர்ஸ் இந்த இந்தியா பங்களாதேஷ் கேமை பற்றி ஸ்டார்ட் பண்ணணும். பட் என் சைடில் ஓடிட்டே இருக்க நிறைய ஃபேன்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் அதை எடுக்கிறதுக்கு அப்பப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணுவேன். பிடாக், ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் உங்ககிட்ட நான் டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, பல பேர் இந்த லைவை வாட்ச் பண்றவங்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நானும் பிரசன்னாவும் வந்து பல காலமா, அதாவது எப்படின்னா 2 டெக்கேடுக்கு மேல எங்களுக்கு ஒருத்தர தெரியும். அவர் வந்து எங்க அட்ரஸ் பண்றதும், நானும் அவரும் பேண்டர் பண்றதும், அஃப்கோர்ஸ் நாங்க பேசிக்கிற ஒரு டயலெக்ட். நாங்க 2 பேரும் வி ஷேர் அ கிரேட் ரேப்போ. அதே மாதிரி தான் அவர் என்னை பத்தி பேசுறதும், உதாரணத்துக்கு அவர் வந்து நான் சொல்றது தப்புன்னு சொல்றதோ, நான் அவர் தப்புன்னு சொல்றதோ வந்து எங்களுக்குள்ள நாங்க ரெகுலரா வச்சுக்கிற ஒரு பேண்டரு. அதுக்காக தேவையில்லாம நீங்க வெளியில வந்து இந்த சூப்பர் ஹீரோயிசம், ஸ்டார்டம் வச்சுட்டு நீங்க திருப்பி அந்த லைன்ல பார்க்காதீங்க. என்னோட சேனலோட முழுக்க நோக்கமே கிரிக்கெட் ஸ்போர்ட்டா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான். அதுல நிறைய மூவி நரேட்டிவ்ஸ் இருக்கு, அது இருக்கக்கூடாதுங்கிற பிலீஃப்ல இருந்தா நான் அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டா கேமை புரிய வைக்கணுங்கிறதுக்கு தான். அதனால உங்களோட கேள்விகள் அது எப்படி இருந்தாலும் அதை கரெக்டா அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 திறமையோடையும் ஒரு எபிலிட்டியோடையும் தான் நாங்கள் 2 பேரும் வரோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி வரக்கூடிய ஒரு லைவ். எனிவே, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டூத்லெஸ்ஸா போயிடுச்சு. பிடாக், பிஃபோர் வி டைவ் இன்டு தி கேம், நான் உங்ககிட்ட நீங்க தான் சொல்ல விருப்பப்படுறீங்களா? நான் சொன்ன கருத்துல நரேட்டிவ்ஸ் பத்தி சொன்னீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அது என்ன சிங்கரா ப்ரமோட் பண்றேன்றதை விட்டுட்டீங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வியூவர்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ ஒன்று ஆல்ரவுண்டரா எவ்வளவு விஷயங்கள் பண்ண வச்சிருக்கோம் பாரு. அனாலிசிஸ் பண்ற, பாடுற, வேர்ல்ட் கப் முடியறதுக்குள்ள நீ டான்ஸ் ஆட போற, எல்லாம் முடிச்சுட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய ஒரு கதாநாயகனாகவும் வரலாம், கதா ஆசிரியராகவும் வரலாம். தெரியாத நமக்கு நீ என்ன பண்ண போறேன்னு. பட் புட்டிங் ஆல் தட் அசைட், பிடாக், எட் அனதர் ஒரு எப்படி சொல்றது டிம் டிஸ்பிளேப்பா. என்னால வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. இந்த டாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க டிசிஷன் எடுத்தது, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நானும் யோசிச்சு பார்த்தேன். ஐ குட் ஃபைட் பங்களாதேஷ் ஏன் அந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நான் சொல்லும் போது விக்கெட் லுக்ஸ் வெரி குட், ஆனா ஒரு 150 160 பிடிச்சோன்னா நாங்க அடிச்சிடலாம். 145 115 வேற சொன்னா. அதுக்கப்புறம் they didn't even look like they were going for the score. நீங்க இந்த ப்ரிவியூலயே வேற சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க ஒருத்தர் நிறைய பேர் கண்ணுக்குள்ள கண்ணே பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இது அதோட ரெப்பர்கஷனா இல்ல நம்ம கிட்ட பிலீஃப் இல்ல, நம்மளால முடியாதுன்னு நினைச்ச ஒரு அவுட்கமா? ஏங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், முட்டி நின்னு அழறேன் நானு. இந்த பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானை டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டா அவங்கள ஜெயில போடணும். ஓகே, ஜெயில போடணும். ஓகே, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாடாவதி பேட்டிங் நினைப்பு. இப்ப ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டே இருக்கோம், டாஸை வின் பண்ணி போலிங் போடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக் பிரியர்லி திங்கிங்க, விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் நீங்க 2 பக்கமும் ஸ்பின்னை வச்சு ஓபன் பண்றீங்களே, உங்க மூளையெல்லாம் எங்கடா விட்டுட்டு வந்திருக்கீங்க தெரியாம கேக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, both of them are struggling. Honestly speaking, we are expecting them to fire and they will fire. அவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் போட்டாலே 2 பேரும் போட்டி போட்டுன்னு நீயா நானான்னு அவுட் ஆயிருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு பக்கம் ஷக்கீப் அல் ஹசானு மகதி ஹசானி வச்சு ஒரு மனசாட்சியே இல்லாம நீங்க ஓபன் பண்றீங்களே, இது கிரிக்கெட் ஆடி என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் திங்கிங் இஸ் தட்னு கேட்கிறேன். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஷோரிஃபுல் முஸ்டாபிசுர் ரஹ்மான தவிர ஷோரிஃபுல் இஸ்லாம் ஆடணும்னு சொன்னேன். ஏன் ஒரே இப்ப எப்படின்னா வெரி சிம்பிள், அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு தெரியல. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அவங்க வந்து ஒரு கோட்டு 2 பேரும் அப்படிங்கும் போது அவங்க 2 பேரையும் அவுட் பண்ணாலே கொஞ்சம் ஒரு ஒரு ஃபீல் வரும். அப்படிங்கும் போது முஸ்டாபிசுர் ரஹ்மான் இஸ் நாட் அ பவர் பிளே போலர். ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர் வச்சு நீ போறீங்களே இந்தியன் டீமுக்கு அகைன்ஸ்டா கரீபியன் ஐலாண்ட்ஸ்ல, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பங்கபந்து ஸ்டேடியம் நினைச்சிருக்கீங்களா? போட்டா அந்த வந்து ஒரு ஆடு ஒண்ணு வரும், லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் போல்ட் அப்படின்னு அந்த காலத்துல. அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்பின்னை வச்சு இப்படி சுத்தி போட்டுருவீங்க, எங்க ஆளுங்க வந்து அவுட் ஆடுவாங்க. நேற்றுக்கு ஒரு பாட்டு பாடின சிங்கர் சீனிவாஸ் ஒரு ட்வீட் கூட போடல. அந்த பாட்டுல என்ன சொன்ன பாடினோ அதே தான் இன்னைக்கு நடந்தது. எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியும்? ஒரு இன்டர்நேஷனல் டீம்ல ஒரு பேசிக் திங்கிங்கே இல்லைன்னா இது என்ன காம்படிஷன்? பயங்கர அருமையா இருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எப்படா செமிஃபைனல்ஸ் வரும்னு பாக்குறேன். பார்க்க சகிக்கல, வேற வழியே இல்லாம தான் ஃபுல் மேட்சும் பார்த்தேன். ஏன்னா இப்ப நீங்க ரிவ்யூல வந்து உட்காருவீங்க, கேள்வி கேட்பீங்க, பதில் சொன்னோம்ல. ஒரு 3 மணி நேரம் கிரிமினல் வேஸ்ட் என்னோட லைஃப்ல. 98 2 எட்ஜு கொடுத்தேன், அதுவே ஒரு மனசாட்சியை வித்துட்டு எட்ஜு கொடுத்தேன்.
108-0 கொடுத்துருக்கணும் எட்ஜ். வேற வழி இல்லாம 98-2 கொடுத்தேன். என்னோட புத்தியை நானே செருப்பால தான் அடிச்சுக்கணும். வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் கிடையாது பீடாக். உங்களுக்கு இந்தியன் டீம் ஜெயிக்கணுங்கிற ஆசையே கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுங்கிறது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது டாக்டோ மாதிரின்னு. நான் பாக்குறது எதுவுமே வந்து எனக்கும் தெரியும். பார்க்கும்போது இந்த மேட்ச்ல சத்தியமா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு பார்க்கும்போது சின்னதா உள்ளூர்ல இருந்து எனக்கே ஒரு ஆசை, ஒருவேளை பங்களாதேஷ் சேலஞ்ச் பண்ணுவாங்களோ, ஒருவேளை ஆப்கானிஸ்தான் சேலஞ்ச் பண்ணிடுவாங்களோ, பண்ணினா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இட் வில் டெஸ்ட் த டெப்த். அதெல்லாம் பார்த்தா கூட எப்படி பண்ணாலும் இந்தியா என்ன பண்றாங்க, அந்த அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் we'd like to get tested. ஆனா we'd like to get testedனு சொல்லும்போது இனிமே தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு டோர்னமெண்ட்டே ஆரம்பிக்குது. மொத்தமா 4 மேட்ச் தான். 4 மேட்ச் இல்ல 3 மேட்ச் தான். அடுத்த ஆட போற மேட்ச் செமிஃபைனல், ஃபைனல். இந்த 3 மேட்சுக்கு தான் வந்து எல்லா டீம்ஸுமே வராங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து நேரோயிங் த டேலண்ட் பூலா, டீம்ஸ் வந்து ஒரு சில டீம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சா, ஒரு சில டீம்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம, இது ஹேஸ் இட் காட் எனிதிங் டு டூ வித் ஸ்கெட்யூலிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த என்ஆர்ஆர்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஆடின என்ஆர்ஆருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க வந்து ஒரு தனி என்ஆர்ஆர். இத்தனோண்டு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நெட் ரன் ரேட்லாம் ஒரு மேட்ராயா? இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ஃபவுண்ட் அ வே டு வின் ஆல் தோஸ் கேம்ஸ். ஆனா ஸ்டில் அவங்க அடுத்த கேம் தோத்தா அவன் வெளியே போயிடுவான். என்னால புரிஞ்சுக்க முடியல. ஸ்கெட்யூலிங்க யூஎஸ்ல ஒரு லெக் நடத்தி, இங்க ஒரு லெக் நடத்தி, இன்ஃபேக்ட் to be in all fairness, I'm so happy for US. எல்லாரும் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காங்க. USA குவாலிஃபை ஆனதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஆனா அந்த கான்ட்ரரி பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீம் didn't make it. பிரசன்னா என்ன சொல்லுவாரு, பாகிஸ்தான் விளையாடின கிரிக்கெட்டுக்கு அவங்க இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு. ஆனா ட்ரூத் பி டோல்ட், ஒரு கிரிக்கெட்டிங் டீம், கிரிக்கெட்டரா சொல்றேன், there can be times when a team is rusty. வந்து 2-3 கேம் ஆகும் அந்த மாதிரி ஆறதுக்கு. அது பாகிஸ்தானுக்காக அவன் வெளியே போயிட்டான். இப்ப இந்த ஸ்கெட்யூலிங் மூலமா ஆர் வி லூசிங் கிரேட் காம்படிட்டிவ் கேம்ஸ்? பிரசன்னா ப்ளீஸ் த்ரோ சம் லைட். நானும் ஆக்சுவலி உங்கள மாதிரியே தான், என்னடா மகா பிளேடா போகுது அப்படின்னு தான் பார்த்துருந்தேன். சரி, நீங்க ஆனஸ்டா ஸ்பீக்கிங், நீங்க ரைட் ஃப்ரம் எவ்ரி இயர் நீங்க வந்து 2008 அதுக்கப்புறம் 2017 தவிர எல்லா ஐபிஎல்லையும் ஆடிக்கீங்க. ஐபிஎல் ஸ்கெடியூலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்ரி 3 நாள் அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்கல்ல, வேர்ல்டு கப்புக்கு வரீங்க, இன்னையா ஸ்கெடியூலிங்க? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா ஹவு ஷுட் யூ ப்ரிப்பேர்? ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி அங்க வந்துட்டு எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் ஆடிட்டு இது பண்ணணும். அதனால வந்துட்டு டோன்ட் கிவ் எனி ரீசன்ஸ் அட் ஆல் ரெகார்டிங் ஸ்கெடியூலிங். ஸ்கெடியூலிங் என்ன 5 நாள் முன்னாடி கொடுத்தாங்களா? ஸ்கெடியூலிங் உங்களுக்கு 1.5 வருஷம் முன்னாடி வந்துச்சு இல்ல உங்களுக்கு? இல்ல, ஐ திங்க் நான் கேட்ட கேள்வி நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கெட்யூலிங் தவறுன்னு சொல்லல. ஐ திங்க் ஐ காட் இட் ராங். ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து டீம்ஸ் கேன் ஃபைண்ட் தெம்செல்ஸ் ரஷ்டின்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். அது இன்னொன்று, நீங்க இந்த நெட் ரன் ரேட்டை பத்தி சொன்னீங்க. இந்த ஷார்ட்டர் இதுல சூப்பர் எயிட்ஸ்ல நீங்க நெட் ரன் ரேட்டை எப்படி கம்பேர் பண்ணணும் நான் சொல்லட்டுமா? ஓகே, ஒரு 3 டீம் டை ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப்ல 3 டீம் they are tied with net run rate na, only those 3 teams which are tied, the matches against those 3 teams involved net run rate only should be considered, and the team which is out of the tournament, that net run rate should not be considered. இப்போ வந்துட்டு இப்ப யுஎஸ்ஏ வெளியில போயிட்டாங்க, இந்த 3-way டை வந்திருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட நெட் ரன் ரேட் should only be compared with West Indies and England. இங்கிலாந்து அப்படிங்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். வெளியே போற யூஎஸ்ஏ போட்டு செம அடி நீங்க ஜமக்காலத்தை வச்சு அடிக்கிறீங்க. அந்த நெட் ரன் ரேட் எடுத்து என்னையா பிரயோஜனம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. செகண்ட் திங் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா played them first, West Indies and England are going to play them last, so they really know what exactly they have got to do to up their net run rate to go ahead of South Africa. அப்படிங்கும்போது இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ பேசாத, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு போக சொல்லுன்னு. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இப்ப 6-6 அவன் ஜெயிச்சிருக்கான். லா அண்ட் ஆவரேஜ் படி ஏதாவது ஒரு மேட்ச் வாங்கித்தான் ஆகணும் அடி. அப்படிங்கும்போது இந்த மேட்ச் அவங்க அடி வாங்கினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா சோக்கர்ஸ்ம்பாங்க. they are allowed to have one bad day, they found ways to win. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் அப்படின்னா நெட் ரன் ரேட்ன்றது எப்படி உங்களுக்கு கணக்குக்கு வரணும்னா only the teams which are tied and the team that was involved அந்த நெட் ரன் ரேட்டை மட்டும் எடுக்கணும். அதை எடுத்தா it will be a fair pointன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் நிறைய டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடி வந்தவன். எனக்கு இந்த நெட் ரன் ரேட் கான்செப்டே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த டிபேட்டுக்கு வருவீங்க, நானும் உங்களை ட்விட்டர்ல சேலஞ்ச் பண்ணேன், ரிஷப் பண்ட பத்தி நீங்க போட்டீங்க. அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி I want to say this game, this format itself was created to thrill. அதாவது எக்ஸைட்மெண்ட் தான் இந்த கேமே.
த மோஸ்ட் எக்ஸைட்டிங் கேம்ஸ்லாம் எப்ப நடக்குது? டை ஆகி சூப்பர் ஓவருக்கு போறது. 3 டீம் டை ஆயிடுச்சா பாயிண்ட்ல, 3 டீம் கூப்பிட்டு ஒரு நாள் சூப்பர் ஓவர் ஆடுங்க, ட்ரையாங்குலர் சீரிஸ் ஆஃப் சூப்பர் ஓவர் ஆடுங்க. அட்லீஸ்ட் ஸ்கில் டு ஸ்கில் போகுது இல்ல, எதுக்கு நெட் ரன் ரேட் இல்ல? நீங்க சொல்றது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இத சொன்னாதான் யோ ரிசர்வ் டேவே வைக்க மாட்டேன்றாங்க செமிஃபைனலுக்கு, அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் ஆடுன்றீங்க, எப்படிங்க பாசிபிள்? அதுக்கு ஒரு நாள் கிடையாது. நீங்க இவ்வளவு நாள் நடத்துவீங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வேர்ல்ட் கப் ஆம்பிஷனோட ஆடுவாங்க. ஒரு செமிஃபைனல் வெல்யூல உங்களுக்கு ரிசர்வ் டேவே கிடையாது. அப்படிங்கும்போது இதை பண்ணிடுவாங்களா? அதை பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ஐ எம் கமிங் அப் வித் சொல்யூஷன் சேயிங் தட்ஸ் ஈஸி சொல்யூஷன். the teams involved அந்த நெட் ரன் ரேட்டை மட்டும் எடுங்க. அப்படி நீங்க அந்த நெட் ரன் ரேட் எடுத்தீங்கன்னா the story would have been different. South Africa will never be under pressure. I'm not saying this because South Africa is involved. ஒரு நியாயமா நான் சொல்றேன். ஒரு நியாயமே இல்லாத ஒரு 1827ல கண்டுபிடிச்ச அந்த ரூலை இன்னும் வச்சிட்டு இருக்காங்க, எவால்வே ஆகாம. எக்ஸாக்ட்லி. இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ண ஆசைப்பட்டிருப்பேன்னா, ஒரு 7-8 டாப் டீம்ஸ் அவங்க எல்லாருமே ஒன் பிளே ஒன், அந்த ஐபிஎல் ஃபார்மேட்ல ஈச் ஆஃப் தம் பிளே ஈச் அதர். மொத்தமா 3 ஐலண்ட்ல வச்சு கடன் முடிங்க. ஃபர்ஸ்ட் 4 இங்க, அங்க 4 இங்க. மேட்ச் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். பை த எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் டாப் 4 குவாலிஃபை ஆகு. குவாலிஃபையர் 1, குவாலிஃபையர் 2, ஐபிஎல் மாதிரியே கொண்டு வா. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் த வேர்ல்ட் கப். கிவ் த டீம்ஸ் தட் ஆர் குவாலிஃபைங் அட் த டாப் 2 சான்சஸ். ஒழுங்கா அந்த டோர்னமெண்ட், அந்த 8 டீம் டோர்னமெண்ட்டை எலக்ட்ரிஃபைங்கா பியூட்டிஃபுல்லா வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபேன்ஸ் பார்க்க போறாங்க. சூப்பரா இருக்க போகுது. இது எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ஒரு விஷயத்துக்கு மேல நான் சொல்றேன், நானே வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மீட்டிங் ரூம்ல என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னு உங்ககிட்ட நானே சொல்லியிருக்கேன். பட் எனக்கு ஆஸ் அ கிரிக்கெட் வியூவர், ஒரு ஃபேனா, ஒரு கிரிக்கெட்டராகவே எனக்கு நல்ல கிரிக்கெட் பார்க்கணும்னு ஆசை. அது சம்டைம்ஸ் கிடைக்காத போது, இன்னைக்கு அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன், அந்த மஹடி ஹசன் வந்தான் கடைசியில, ஹி கேன் கிளியர்லி ஸ்ட்ரைக் அ பால். ஜஸ்பிரீத் பும்ரா போடுறான் 18.1, சும்மா போய் பேக் ஃபுட்ல சாலிடா டிஃபென்ஸ் ஆனா மிட் விக்கெட்டுக்கு ஒரு கைடு. நீ நாட் அவுட்ல போய் என்ன பண்ண போற? எனக்கு அது ஒரு விஷயம் என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. கிளியரா வந்து நாட் அவுட்ல போயிட்டு நான் அவுட் ஆகாம போனோம், அந்த தாட் ப்ராசஸ் தான் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். ஓகே, ஒரு சான்ஸ் எடு, 2 6 அடி, அட்லீஸ்ட் ஷோ சம் இன்டென்ட் தட் யூ வாண்ட் டு வின் த கேம். அந்த பைத்தியக்காரத்தனம் காட்டணும். அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு அழகே. யூ வாண்ட் டு வின் ஃப்ரம் நோவேர் இல்ல, அதுதானே பியூட்டி. கடைசியா அந்த ரிஷாத் ஹுசைன் வந்து 2 வச்சான். ஐ திங்க் பங்களாதேஷ்லயே ஒரு 2 சொல்லற மாதிரி 2 பிளேயரு, 2 விஷயம் இன்னைக்கு அப்படின்னா, ஒன்னு வந்து அந்த ரிஷாத் ஹுசைனோட ஆட்டிடியூட் த்ரூ த டோர்னமெண்ட், போல்ட் ஃபேண்டாஸ்டிக்லி, பேட்டட் ரியலி வெல், ஷோட் ப்ராமிஸ். அண்ட் நம்ம இவன், அவன் பேர் என்ன, தன்சீம் ஹசான் ஷக்கீப், அவனோட ஃபாஸ்ட் போலிங் எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவ். கடைசியாக நல்ல வேலை ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் கிடைச்சிருக்கான். டஸ்கினோட சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து அவனை நல்லா குரூம் பண்ணுவாங்க, புள்ளி விட்டுறக்கூடாது. எனிவே பீடாக், கமிங் பேக் டு த டாபிக், நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னன்னா, இப்போ இந்தியா ஆஸ்திரேலியாவோட பிளே பண்ண போறாங்க. அந்த போல் பொசிஷன் டஸ் இட் மேட்டர்? ஏன்னா சாயந்தரம் ஒரு கேம் இருக்கு, மார்னிங் ஒரு கேம் இருக்கு. இந்தியா எங்க ஃபினிஷ் பண்ணாலும் சாயந்தரம் கேம் தான் விளையாடுறாங்க இல்லையா, இந்தியன் டைமிங்ல. இட் பி a டே கேம் இன் கரீபியன். கரெக்டா நான் சொல்றது? நீங்க சொல்றது கரெக்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். இப்ப இந்தியா அந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஜெயிச்சாலும் தோத்தாலும் கயானால தான் இந்தியா ஆட போறாங்க. கயானால வெதர் போர்காஸ்ட் சரியில்லை. மழை வந்ததுன்னா இந்தியா ஆடுற டீம் தே ஹேட் மோர் வின்ஸ் தேன் இந்தியா. ஒரு டாப் டீம் அவங்க ஆடுறாங்க. ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா வராங்கன்னு வச்சுக்கோங்க அடிச்சுட்டு, இப்ப வந்துட்டு அந்த மேட்ச் மழையில போகுது அப்படின்னா இந்தியா ஒரு மேட்ச் கவலையே படாத. ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்காவை இந்தியா ஆடினாங்கன்னா மார்க்ரம் ஜாதகத்தையும் ரோஹித் ஜாதகத்தையும் செக் பண்ணிடலாம். யாருக்கு பெட்டர் ஜாதகம் இருக்கோ அவங்க உள்ள போயிருவாங்க. ரொம்ப நாள் நான் சொல்றேன், 2 பேருமே, ராகுல் டிராவிடும் சரி ரோஹித்தும் சரி, they deserve the rub of the green going their way. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மேட்டர் ஆஃப் லக் வந்ததுன்னா அவங்க பக்கம் போகும். நீ உடனே வந்து நீ அதெல்லாம் நம்ப மாட்டேன், நானும் அதெல்லாம் நம்ப மாட்டேன். பட் ஸ்டில் சொல்றேன், the rub of the green needs to go their way. அதனால அந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னு ஹோப் பண்ணலாம். ஏன்னா நம்ம 2 பேருமே கிரிக்கெட் பார்த்து ஜெயிக்கணும் அப்படின்னு. இங்க ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டா இருக்காதீங்க, ரியல் சேலஞ்சஸ் yet to come. எப்பா அதை தான்ப்பா சொல்றேன், ரியல் சேலஞ்சஸ் yet to come. சேலஞ்சை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறேன் நானும். அந்த சேலஞ்ச் இல்லாததுக்கு தான் வருத்தப்படுற. ஒரு குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் பார்க்க முடியாதுங்கிறதுக்கு தட் இஸ் வேர் வில் டைவ் இன் நெக்ஸ்ட். என்ன பண்ணணும்ப்பா இப்ப? சேலஞ்ச் லிட்டரலி கான் அன்சேலஞ்ச். அந்த பாகிஸ்தான் கேம் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேம். would you be really concerned இந்த இந்தியா பங்களாதேஷ் கேம்ல இருந்து நீ என்ன டேக் அவே பண்ண? would you be really concerned going forward into this team if you are sitting inside that Indian dressing room? நீ என்ன நினைக்கிற? கன்சர்ன்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்னதையே திருப்பி தான் சொல்றேன். கரீபியன்ல ஸ்பின்னர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் தான். ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னரு, ஒரு கண்டெய்னிங் ஸ்பின்னர். உங்களுக்கு 3 ஸ்பின்னர் தேவையில்லை. உங்களுக்கு இப்ப கிடைக்காது. இன்னைக்கும் பும்ரா இந்த பாடாவதி பங்களாதேஷே முக்கி 150 வந்தான். நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு 2. இப்ப என்ன ஒரே பிரச்சனைன்னா, என்ன பிக்ஸ்ல போடுவாங்க. அப்போ வந்து நீங்க வந்து யாரை டிராப் பண்ணுவீங்க அதை என்கிட்ட கேட்காதீங்க.
அட்டாக்கிங் ஸ்பின்னர் டீம்ல யாரு? குல்தீப். கண்டெய்னிங் ஸ்பின்னர் டீம்ல யாரு? அக்ஷர் பட்டேல், ஜடேஜா. இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஒரு பெரிய டீம், இங்கிலாந்து அவனும் வந்து நல்ல பேட்டிங்ல நினைப்பேன். நேத்து அவங்க சரியா ஆள்ல விட்டுட்டாங்க, அது வேற விஷயம். டிஸ்ட்ரக்ஷன் நிறைய அவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க 2 ஸ்பின்னர் மோர் தேன் எனஃப். நான் திருப்பி திருப்பி சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க மாட்டிப்பீங்க. அதை நீங்க சொன்னா நான் கேட்கவே மாட்டேன்றீங்க. அப்புறம் 2வது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது பண்டோட இன்டென்ட்டை நான் குறை சொல்லல. பண்ட் டெஸ்ட்லயே அப்படிதான் ஆடுவார். ஆண்டர்சன் ரிவர்ஸ் கூப் அடிச்ச ஒரு பண்ட். இன்டென்ட்டை நான் குறை சொல்லல. அதாவது ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், அடுத்த பால் ஒரு பேசிவ் 6, அடுத்த பால் ஒரு 4, 11 ரன் 3 பால்ல அப்படின்னா the over belongs to the பேட்டிங் டீம், நாட் டு த bowling டீம்ங்கும் போது அதுக்கப்புறம் அவரோட ஜோன்ல போட்டு அவர் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிருந்தாருன்னா நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். he tried something out of his book to get out. அது தேவையில்லாத ஒரு ஷாட். அப்ப வந்துட்டு உங்களுக்கு 108 in 11.3 ஓவர்ஸ். இப்ப பாருங்க, கடைசியில ஹர்திக் பாண்டியா வந்துட்டு உங்களுக்கு கை கொடுத்தாரு, இந்த ஸ்கோர் வந்துருச்சு. அப்படியே போற போக்க பார்த்தா ஒரு 170 செம்மையா ஆடிட்டார் ஹர்திக் பாண்டியா. நீங்க ஆஸ்திரேலியாவோட எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் அவுட் ஆகி 170க்கு வந்தா, பர்டிகுலர்லி பேயிங் எ ராங் காம்பினேஷன். ஐ அம் டெல்லிங் யூ அகைன் அண்ட் அகைன். 2 ஸ்பின்னர் தான் ஆட முடியும். கடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விராட் கோலி ஓப்பனிங் ஆடக்கூடாதுன்னு. அவரை ஆடி நீங்க இனிமே மாத்த முடியாம மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்க finish பண்ற வரைக்கும் வெயிட் பண்றேன். finish பண்ணுங்க. சாரி, கோ அஹெட். அதனால தயவு செஞ்சு இப்ப நீங்க சொல்றீங்க, ஏன் அதை சொல்றீங்கன்னு தெரியல. உங்களுக்கு இந்தியா ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்தியானா டெஃபினட்டா I will go with South Africa. If South Africa is out of the race, I want India to win. South Africa is South Africa for me. I'll tell you, இந்தியா ஜெயிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். இந்த 3 ஸ்பின்னர் காம்பினேஷன் தப்பான காம்பினேஷனு. கடிக்கும் போது வருத்தப்படுவீங்க. அதாவது வந்து பீடாக், நீங்க சொல்றது எதுவுமே வந்து உங்களோட டேட்டா சென்ட்ரிக் பாயிண்ட்ல இருந்தோ இல்ல வாட் எவர் யூ டாக்கிங் அபவுட் ஃபாஸ்ட் bowling இன்சைட் த பவர் பிளே எதையுமே நான் குறை சொல்லல. அதான் அவர் சொல்ற மாதிரி பீடாக் 100% கரெக்ட். ஓகே, அது அவரோட கருத்து. ஓகே, தீஸ் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிபேட்டபிள் பிகாஸ் இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல். நான் ஏன் உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் நான் அட் திஸ் ஸ்டேஜ் சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரிஷப் பண்ட் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் இறங்கி சொயட்டி அவுட் ஆயிருந்தா ஐ ஆம் ஓகே அப்படிங்கிறீங்க. we need not be okay, he needs to be okay. நான் திருப்பி சொல்றேன், இமாத் வாசிமே இதே மாதிரி ஷாட் நியூயார்க்ல அடிச்சாரு. he thinks that is his shot and அதுக்காக நான் கிளியரா ப்ரிப்பேர் பண்ணேன். it was coming down to this. நீங்க எதனால நீங்க போட்டீங்க, எனக்கு கரெக்டா ஏன் எனக்கு தூக்கி போட்டீங்க அந்த பாலன்னு எனக்கு தெரியல. அட்மின், நான் கொடுத்திருந்த அந்த ஸ்கிரீன் கிராபை 2 ஸ்கிரீன் கிராபையும் ஒன் ஆஃப்டர் தி அதர் தயவுசெய்து பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் இந்தியாவுக்கு ரிஷப் பண்ட் மாதிரி ஓகே, தேர் யூ கோ. ஐ திங்க் இதுல என்லார்ஜ் பண்ணா தெரியுமா, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண முடியுமா பை எனி சான்ஸ்? ஓகே, ஐ திங்க் இந்த வேகன் வீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து ரிஷபோட 2022ல இருந்து அவரோட வேகன் வீல். இஃப் யூ லுக் அட் இட், there is a clear demarcation of him from backward point to long off. ஓகே, அவரோட ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெங்க் அது கிடையாது. அவரோட ஏரியாஸ் வந்து கிளியரா பிஹைண்ட் ஆஃப் த பிச் இருக்கு. நீங்க இறங்கி சொல்லட்டா அப்படின்னு சொல்றீங்க, அந்த மிட் விக்கெட்ல இருந்து 6க்கு ஆரம்பிச்சு லாங் ஆன் வரைக்கும் அவரால் 6 அடிக்க முடியுது. பட் வேறஸ் ஆன் தி அதர் ஹேண்ட், கால்ல போட்டா பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து சொருகி ஃபைன் லெக் மேல தூக்கி அடிக்கிறாரு. ரிவர்ஸ் கூப்பும் நிறைய அடிச்சிருக்காரு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் அடிக்கிறது அவரோட ஸ்ட்ரென்த் கிடையாது. ஓகே, அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா அவரோட ரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஆன் தி ஆஃப் சைட் ஹஸ் பீன் வெரி வெரி லெஸ் கம்பேர்ட் டு வாட் இட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆன் த லெக் சைட். இதெல்லாம் கருத்துல வச்சிருந்தா ரிஷப் பண்ட் ஹஸ் பீன் ப்ரமோட்டட் டு நம்பர் 3. ஐ வில் டெல் யூ வை ஹி இஸ் பீன் ப்ரமோட்டட் டு நம்பர் 3. இது எனக்கு இன்சைட் இன்ஃபோவெல்லாம் சொல்லல. இன்சைட் த பவர் பிளே bowlers 2 ஃபீல்டர் வெளில வைக்கும் போது are restricted in the lines that they are bowling. எல்லா லைனும் போட முடியாது. and Rishabh is too good a player. நீ உள்ள ஆள வெச்சனா ஆஃப் சைடுல still he will crunch it. நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரிஷபுக்கு they started going wide. வெளியே தூக்கி போட்டு they were restricting him towards the end. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்ம தேவைப்படுது. பவர் பிளேல he walks in with intent and yes, 2 வாட்டி ரிஷப் பண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. but the last thing you have to go and tell somebody like ரிஷப் பண்ட், எனக்கு கிளியரா சொல்றேன், நீ அந்த ஷாட் ஆடாத மச்சி, that's a negative reinforcement. I would much rather say அந்த ஷாட்டை பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணு. ஏன்னா I do not have a problem when you're batting till number 8. ஒரு ஆளையும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் ஒரு பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட் which I'll address. ஆஸ்திரேலியாவோட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும், நீ ஒரு செட் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டு போயிட்ட அப்படின்னா என்னன்னா, this format is about risk taking. ரிஸ்க் டேக்கிங்கை ஸ்டாப் பண்ணாதீங்க.
ஏன்னா ரொம்ப காலத்துக்கு ரிஸ்க் டேக்கிங் இல்லாம பர்சன்டேஜ் கிரிக்கெட் ஆடி இந்த டீம் நம்ம T20ல அந்த காலத்தை தாண்டி போயாச்சு. ஆஃப்டர் சோ மச் எம்பசிஸ் ஆன் தோஸ் திங்ஸ் அண்ட் டாக் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் திஸ் அப்ரோச் ஹஸ் பீன் டேக்கன். இதுலயும் பிளேயர்ஸ் டபுள் கேஸ் பண்ண வச்சா வி வில் நாட் கோ இன் ஒன் டைரக்ஷன். நான் ஆக்சுவலி என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபேனாவோ இல்லையோ, இல்ல ஒரு கிரிக்கெட்டராவோ இல்ல அந்த டீம்ல இருந்த ஒரு ஆளாவோ இந்த மாதிரி ஆடி நமக்கு ரிசல்ட் வரலன்னா ஓகே. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரே மாதிரி விளையாடி ரிசல்ட் வராம, ஏன்னா ரிஷபுக்கு அந்த இருக்காங்கயா, விராட் இருக்கான், ரோஹித் இருக்கான், ஹார்திக் பாண்டியா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாடுறான். நீ சொன்ன ஹார்திக் பாண்டியா ஆனானு கிளியரா பேஸ் பண்ணான் இன்னிங்ஸ, சுத்தல. கீப்பிங் ஆல் தட் இன் மைண்ட், அந்த வேலையை பண்றதுக்கு வேற ஆளுங்கலாம் இருக்காங்க. ரிஷப் பண்ட்ஸ் மேட்னஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிக்வயர்ட். ஆடட்டும் மச்சி, என்ஜாய் பண்ணிட்டோம். ஸ்கையோட மேட்னஸ் ரிக்வயர்டு. ரோஹித் ஷோயிங் இன்டென்ட் அப் டாப், கிரேட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரோஹித் அடிச்சு கலப்பிட்டான் அப்படின்னாங்க. பவர் பிளேல அடிச்சு 3 ஓவர் 4 ஓவர்ல 40 போயிடுச்சியா, கேம் க்ளோஸ். இவன் 40 ரன் வரதுக்கு 7 ஓவர் ஆயிடுச்சு பங்களாதேஷ், அங்கேயே கேம் க்ளோஸ். பங்களாதேஷ் இன்டென்ட் காட்டலங்கிறது வேற. பட் இந்த இன்டென்ட் நமக்கு எப்ப நல்லிஃபை ஆகும்னா, நாளைக்கு டிராவிஸ் ஹெட்டும் டேவிட் வார்னரும் இன்டென்ட் காட்டி 45-50 அடிப்பாங்கல்ல, அப்ப இது தேவைப்படும். So these are just my இப்ப வந்து பாயிண்ட் ஆஃப் டிபேட் ரிஷப் பண்ட் நம்பர் 3 ஆடுறது கிடையாது. நான் உங்ககிட்ட நேத்து சொன்னேன், அவர் நம்பர் 3 நீங்க சொன்னீங்கன்னு சொல்லல. நீங்க ஆன ரிவர்ஸ் ஸ்வீப் நான் அட்ரஸ் பண்ணினேன். You said that is not a great shot. I am saying it's still a great shot. Execution work அவ்வளவுதான். I want a wagon wheel of Rishabh Pant from 7 to 15 middle overs against spin. I don't want all the wagon wheel of him which is spread for from 2020 ல கிளியரா சொல்றேன். நான் ஐ திங்க் நீங்க திருப்பி மிஸ் பண்ணிட்டீங்க பீடாக். நான் வந்து உங்க வேகன் வீல காமிச்சு உங்க பாயிண்ட நான் டிபேட் பண்ணல. ஐ எம் சேயிங் அந்த வேகன் வீல காமிச்சு அவர் ஆடுற பொசிஷனை நான் ஜஸ்டிஃபை பண்றேன். ஓகே, நீங்க சொல்ற பாயிண்ட தான் நான் வேற மாதிரி அட்ரஸ் பண்ணினேன். தட் வாஸ் a separate topic. I am not saying between 7 to 15 overs அவர் இப்படி அச்சீவ் பண்ணிருக்காரு நான் சொல்ல வரல. I am saying அவரோட ஸ்ட்ரீக் ஆஃப் மேட்னஸ் அந்த இடத்துல தேவைப்படுது. அந்த ஸ்ட்ரீக் ஆஃப் மேட்னஸ்ல அவர் என்ன ஷாட் ஆடுறாரோ it comes with both pros and cons. அவரை மாதிரி ஒரு பிளேயரை last thing you want to say him is ask him to take accountability. He will take accountability, responsibility. அதை ரோல் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை பண்றதுக்கு 3-4 பேர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. ரிஷப் பண்டோட மேட்னஸ் தானே நமக்கு மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கு. அது நான் சொல்றதை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. நான் கடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டா சொல்லுவேன். இப்ப நீங்க பங்களாதேஷ் மாதிரி ஒரு ஒப்புக்கு சப்பான ஆடுறீங்க, அந்த 108 for 4 in 11.3 அப்படிங்கும் போது the run rate is costing. இன்னும் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆஸ்திரேலியாலாம் அங்கேருந்து ஒரு மிச்சல் ஸ்டார்க்கோ இல்ல ஒரு ஆடம் ஜாம்பாவோ இல்லைன்னா ஒரு பேட்ரிக் கமின்ஸோ வந்து ஒரு 122 for 6 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவன் பாவம் அதுக்கப்புறம் எக்கானமி கிளாஸ்ல போறவங்க இவங்க, அதுக்கப்புறம் மேட்ச் முடிச்ச உடனே நீங்க இவங்கள பத்தி பேசி, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபில்லின், இவங்கெல்லாம் இவங்ககிட்ட நீங்க பேசவே கூடாது. ஒரு someone who is just playing so well has to carry on. நான் என்ன சொல்றேன்னா, அடிச்சுனே இருன்றேன். அந்த மேட்னஸை யாரும் வந்து குறைய சொல்லல. ஐ வாண்ட் இஸ் ஷார்ட் செலக்ஷன். இல்ல, அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு பின்னாடி ஒரு ரேஷனல் இருக்கே பீடா. அவர் அதுக்கு முந்தினா he stepped out and tongued the bowler. நீங்க சொல்றதெல்லாம் வந்து நான் டினை பண்ண முடியாது. இவங்க வந்து நாட் சோ மச் குட் டீம், வேற ஒரு டீம் வரும்போது உங்களுக்கு கொட்டும் அப்படின்னு நீங்க சொல்றதுலாம் எனக்கு தெரியுது. இது எல்லாமே ஹைபோதெட்டிக்கல். யாருக்கு வேணா நீங்க கொட்டும். ஆனா இந்த 4 டீமும் செமிஃபைனல்ல ஆட போற 4 டீமும் லெட்ஸ் போத் அக்செப்ட் இட் are good enough to beat each other on a different day. Yes or no? So கொட்டுங்கிறது வந்து கொட்டுங்கிறது is on the day. So நான் அங்க போவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ரிஷப் எடுத்த ஆப்ஷன்ல எந்த தவறும் இல்லை. 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ரஷீத் கானுக்கு ஜென்ரலா லெங்த் மேல பெரிய கண்ட்ரோல் கிடையாது. அவர் ஃபுல்லா போட்டு அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்னன்னா, அகைன் he got the rational right. இறங்கி ஸ்டெப் அவுட் பண்ணாரு. இறங்கி ஒரு பிளேயர் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க பீடாக்? ஸ்பின்னரா நீங்களே சொல்லுங்க. நீங்களே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுவாங்க, போடுவீங்க. லெங்த் கொஞ்சம் டிராக் பண்ணுவீங்கல்ல. அந்த லெங்த்தை டிராக் பண்ணா மிட பாயிண்ட் மேல தூக்கி அடிக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணாரு. அகைன் he missed it. நான் எனக்கு ரிஷப் நான் சொல்றேன் தெரிஞ்சதுல இருந்து, மச்சான் தைரியமா பொலடா அப்படின்னு சொன்னா அடுத்த மேட்ச் பொழப்பான். ராதர் தென் புட்டிங் தட் சீட் ஆஃப் டவுட். இந்த ஃபார்மேட்டுக்கு சீட் ஆஃப் டவுட் ஒர்த் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால நான் ஒரு பிளேயர் தரப்ப கொடுத்தேன் ஒழிய, நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் வந்து டெஃபினட்டா செவி சாய்க்கிறேன், கொடுக்குறேன். ஐ கிவ் யூ தி இயர். நான் ஆர்கியூ கூட பண்ணல நீங்க சொல்றதுக்கு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, 2 பாயிண்ட் 108 for 3 அப்படிங்கிறது, when you are costing 108 for 4 அப்படிங்கிறது, you are giving away the advantage slightly back to the opposition. 2 more wickets. அதுக்கப்புறம் you have to be in a position to bat 20 overs. அந்த மாதிரி ஆயிடும். பாயிண்ட் நம்பர் 1.
ரெண்டாவது when you have already got a 6 and boundary நீங்க அடிச்சிருக்கீங்க. இப்ப அந்த பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேன் ஒரு 6-4 சிங்கிள் அடிச்சு கொடுத்து நீங்க அதை ட்ரை பண்ணீங்கன்னா கூட நான் ஒத்துப்பேன். You are the one who has scored 6 and 4 in the previous ball against the bowler. அந்த சிச்சுவேஷன்ல அப்போ அவ்வளவு அல்ட்ரா அக்ரெசிவா when you are going at 10 and over you look like you are going to get 150 balls. தேவையா? அதுதான் என்னோட கொஸ்டினே ஒழிய அவரோட இன்டென்ட்டையோ அவ்வளவு அக்ரெசிவா ஆடுறையோ அது எதுவுமே கிடையாது. ஏன்னா the first and foremost thing we discussed that in the review. ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொன்ன நியூயார்க்ல, அதாவது நம்ம பேசும்போது தட் இஸ் a fantastic decision sending him at number 3 because the way he bats, I want him to bat like that, but I want him to be little bit cautious because he is a match winner. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், the way he was going on, அவரு 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எவ்வளவு போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு சாதாரணமா கேட்கிறேன். ரெண்டு தரப்பு பீடால். இப்ப நீங்க இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சேஸ் பண்ணும்போது அவர் ஆடின ஷாட்டை வந்து கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கலாம்னு சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா சேஸ்ல என்ன ஆகும்னா ப்ரெஷர் கேன் மவுண்ட் வெரி குவிக்லி. ப்ரெஷர் மவுண்ட் ஆச்சுன்னா பின்னாடி வர பேட்ஸ்மேன்லாம் டிசிஷன் மேக்கிங் தப்பா எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. போலிங் டீம் கேன் கிளைம் ஆன் யூ. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது இந்த அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச் எனக்கு கம்ப்ளீட்லி ஓகே அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா. நீங்க என்ன கேட்டீங்க? அடுத்து நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்னா I put my all my points. வேற என்ன கேட்டீங்கன்னு இதுதான் கேட்டேன். நான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர் பண்ணேன். செகண்ட் பார்ட் நீங்க என்ன கேட்டீங்கன்னு எனக்கு மறந்துருச்சு, அதனால கேக்குறேன். இல்ல நான் சொல்றது அதுதான். இப்ப நீங்க 3 down at 11 overs when it becomes 4 down, no matter what is your run rate, still you are slightly giving away the edge to the opposition where they feel they can come back to the game. இப்ப அவங்க டெட் அண்ட் பரிட் ரிஷப் பண்ட் ஆடும்போது டப்புன்னு நீங்களே வச்சு பாருங்க, நீங்க ஒரு போலிங் சைடு 11.4 overs 4 down அப்படிங்கும் போது இன்னொரு விக்கெட் நீங்க எடுத்தீங்கன்னா ஆப்வியஸா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து என்ன மெசேஜ் வரும்? பா நீ 16 ஓவர் வரைக்கும் ஆடு, மீதி 4 ஓவர் பாத்துக்கலாம். ஆல் ஆஃப் அ சடன் உங்க இன்டென்ட் இந்த மாதிரி காமிச்சிட்டு நீங்க 2 ஓவர்ல 8 ரன் போட்டாரு முகமதுல்லா. ப்ளீஸ் ரிமெம்பர் தட். அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏமாத்திட்டாரு. இப்ப ரோஹித் சர்மா அவுட் ஆனார் பாருங்க, அதை நான் கொண்டு வரேனா இல்ல ட்வீட் போட்டேனா டிசப்பாயிண்டிங் டிஸ்மிசல் பை ரோஹித் சர்மா இல்ல. ஏன்? பிகாஸ் யூ நீட் டு கெட் தட் ரேபிட் ஸ்டார்ட் இன் பவர் பிளே. அதான் அவர் பண்ணாரு. அவர் அவுட் ஆனதுக்கு நான் ட்வீட்டே போடல. 3 விக்கெட் போயிருக்கு, 4வது விக்கெட் போகுது, இன்னொன்னு போச்சுன்னா ஆஃப் யுவர் சைட் டவுன் இன்சைட் 13 overs of collapsing is more after setting up a rapid start. அதை தான் நான் சொல்ல வரேன் ஒழிய ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு சேஞ்ச். இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் நான் என்ன சொல்றேன், முத பால் அடின்றேன். ஒரு 6 ஒரு 4 வந்ததுக்கு அப்புறம் அது தேவையா? ஏன்னா நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்ல நீங்க வந்துட்டு அந்த காலத்துல ஏகப்பட்ட லேப் ஷாட் ஆடுவீங்க. டு யூ ரிமெம்பர் தட்? இந்த 10-11லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் கோ டு ஷாட்டே வந்து லேப் ஷாட் தான். யூ பிளே லாட் ஆஃப் லேப் ஷாட்ஸ். அதுக்கப்புறம் இந்த லேப் ஷாட்ஸ் ஆடுறதை நீங்க நிறுத்திட்டீங்க, என்னன்னு தெரியல. இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ், இந்த ரிவர்ஸ் டியர், ரிவர்ஸ் லேப், there is always a element of risk involved in it. Even though you master it போது அந்த ரிஸ்க் அந்த சிச்சுவேஷன்ல தேவையா? இது மட்டும் தான் என்னோட ஹம்பிள் क्वेश्चन. டிபேட்டபிள். ஐ கேனாட். நான் உங்க பாயிண்ட் ரூல் அவுட்லாம் பண்ண முடியாது. நான் என்னோட பிளேயர் சைட் ஆஃப் திங்கிங்க சொல்றேன். ஏன்னா கேம் இஸ் ஆல்சோ ரேபிட்லி மூவிங். ஒரு தடவையும் ஒரு மாதிரி போகுது. சரி, இட்ஸ் டைம் பிடாக். நம்ம இப்போ வந்து ஆக்கோ சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த மேட்ச் வந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆக்கோட சேஞ்ச் மேக்கர் ஆஃப் மேட்ச் உங்களோட ஒப்பீனியன், அது உங்களோட சேஞ்ச் மேக்கர் யாரு? பாண்டியனா கொக்கா கொக்கா அவருதான். பின்ன 50 ஒரு 27 பால்ல வந்து ஒரு இடி பாட போறேன்னு நினைச்சேன். இல்ல பாண்டியன் உங்களுக்கு காதுல விழலையா? பாண்டியனா கொக்கா கொக்கா அப்படின்னு. ஸோ என்னோட வந்து சேஞ்ச் மேக்கரு டெஃபினட்டா வந்து ஹர்திக் பாண்டியா தான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையா? ஒரு பாட்டு பங்களாதேஷுக்கு வச்சிருக்கேன். அவங்க என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க உத்தரவு கொடுத்தா பாடுவேன். இல்ல ஆக்கோ என்ன சொல்றாங்க, கோ ஃபார் த பெஸ்ட் பிரீமியம் அண்ட் கிளீன் சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு. பட் ரெண்டுத்துக்குமே இன்னைக்கு ஆப் சூட்டபிள் யாருன்னா ஹார்திக் பாண்டியா. ஹி வாஸ் த பெஸ்ட் அண்ட் த பிரீமியம் ஆல்ரவுண்டர் தட் இந்தியா வாஸ் சர்ச்சிங் ஃபார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துன்னு வந்தாரு. ஃபார் சம் ஒன் லைக் ஹார்திக், ஃபார் ஆல் யூ ஹேட் டு கோ த்ரூ ஜஸ்ட் கெட்டிங் இன் டு திஸ் வேர்ல்ட் கப் பிஃபோர் தி ஐபிஎல்ல இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி டர்ன் அரவுண்டா இருந்திருக்கு. அவனுக்கே ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருந்திருக்கும். And the kind of composure he had and the balance he had at the crease while he batted today also was amazing to watch. என்னோட ஆக்கோ சேஞ்ச் மேக்கர் ஆஃப் த மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியா. ஆக்கோ அகேன் த கம்யூனிகேஷன் இஸ் 5 lakh சென்னை வாசிகள், 5 லட்சம் சென்னை வாசிகள் வந்து ஆக்கோ ட்ரஸ்ட் பண்றாங்க. 7 வருஷத்துல
22,000 கார் கிளைமை செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கார் கிளைம் செட்டில் பண்றதுலாம் அவ்வளோ ஒரு நார்மலான விஷயம் இல்ல. அதுவும் 7 வருஷத்துல இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிடாக் இந்த அச்சீவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணி இந்தியா அச்சீவ் பண்ண முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல ஒண்ணு எந்த ஆஷ் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. அதாவது என்னன்னா ஸ்மால் ஆக்சுவலி ஒரு செம்ம மெசேஜ் வந்திருக்கு. ஆக்கோ சேஞ்ச் மேக்கர் ஆஃப் தி மேட்ச் இஸ் ஷாண்டோ ஃபார் தி டாஸ் டிசிஷன் அப்படின்றாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்றது, கொஞ்சம் பாவமா இருக்கு. நானே ஒருவேளை ரொம்ப ஹார்ஷா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது. டாஸ் டெசிஷன் பங்களாதேஷ, பட் டாஸ் ஜெயிச்சு அவங்கள போலிங் போட்டது கூட தப்பு இல்லப்பா. நான் என்ன கேட்கறேன்னா, மார்னிங் மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சு 2 ஃபாஸ்ட் போலர் நீ ஆடி போலிங் போடுறியப்பா, அது எப்படிப்பா அது கொஞ்சம். இன்னொன்னு நான் திருப்பி சொல்றேன், வேற கரீபியன்ல ஸ்பின்னர்ஸ் வில் ஒன்லி கம்மிங் இன் டு த பிக்சர் ஃப்ரம் 7 to 15. இது 7500 தடவை நான் சொல்லிட்டேன். அக்கீல் ஹுசேன், இமாத் வாசிம் மாதிரி போல ஏன் பவர் பிளேல ஃபோர்ஸ்ஃபுல்லா போடுறாங்கன்னா, அவங்க எப்படின்னா அவங்கள பால் வெளியே எடுத்து போகிறதுக்கு ஸ்கில் அவ்வளவு கிடையாது. பிச்சு பயங்கரமா திரும்பினாதான் அவங்களால வெளியே எடுத்துட்டு போக முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்களும் திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லா தப்பையும் பண்ணிட்டாங்க. ஐ அப்பாலஜைஸ், ஹவ் பீன் வெரி ஹார்ஷ் ஆன் பங்களாதேஷ். நீங்க பேசும்போது நடுவுல குறுக்கால சிரிச்சிட்டேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கௌஷிக் பாடுறி என் ரசாத்தி அப்படின்னு இருக்காரு. எனக்கு இமீடியட்டா ஜென்டில்மேன்ல நீ மூடுறி அப்படின்னு சொல்லணும்னு வந்துருச்சு. என்னால சொல்ல முடியல. நீங்க என்ன பாட போறீங்க? ஜென்டில்மேன்ல ஏதாவது பாடுறீங்களா, இல்ல ராசாத்தி உன்ன அங்கே ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்ல, இனிமே எல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ் தான். ஒரு ஸ்ரீனிவாஸ் வந்து மெசேஜ் பண்ணாரு, ஏங்க என் பொழப்புல ஏங்க வயித்துல அடிக்கிறீங்க அப்படின்னு. சரி, அதனால வந்து நான் இது பண்ணிட்டேன். எப்ப நீங்க வந்து டைரக்டர் மணிரத்னம் என்னோட சிங்கிங் ஸ்கில்ஸை பத்தி சொல்லலையோ, ஐ ஃபீல் தட் அதுக்கப்புறம் ஐ ஹவ் டு டேக் இட் சீரியஸ்லின்னு. இனிமே எல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ் தான். ஷக்கி போலிங் போட்டாலே 6 அடிக்கிறேன், ரஹ்மான் போலிங் போட்டாலே 4 அடிக்கிறேன், நாங்க அடிக்கும் அடியை என்னவென்றுதான் சொல்வாயோ. அட போடா பேட்ஸ்மேன், அதுக்கு பேரு பவுண்டரி தான், உன்னை மறந்து 6 கொடுக்கறையே 200 தான் டோட்டலு தேருமா அப்படின்னு. உனக்கு நான் அடிச்ச 6, எனக்கு நீ கொடுத்த 6, எதை நீ உயர்வாக சொல்வாயே அப்படின்னு ஒவ்வொரு பங்களாதேஷ் பவுலரும் பேசிக்கிறாங்க. எந்த 6 பெருசா போச்சு, 100 மீட்டர் 6ஆ 90 மீட்டர் 6ஆன்னு. அதாவது என்ன சொல்றது, நான் உங்களை கேட்கிறேன், நீங்க இந்த பங்களாதேஷ் ஹெட் கோச்சா இருக்கீங்க, இந்த இந்தியன் பேட்டிங்ல என்ன கேட்கறதுக்கு நான் ஒன்னு சொல்லிடுறேன். இந்த பாடலுடன் நான் நெடிலில் முடித்த பிரசண்டா அவர்கள் கா நெடில் அல்ல கா குறிலில் துவங்க வேண்டியது மிஸ்டர் அஸ்வின் அப்படின்னு சொல்லி லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாத்திருக்கியாத? பாத்திருக்கேன். அதே வந்து இப்ப திரும்பி வந்த மாதிரி இருக்கே. பட் இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆனஸ்டா சொல்றேன், வாட் எவர் இட் இஸ், இப்ப வந்துட்டு இந்த மாதிரி இப்ப நீங்க இன்டென்ட் பத்தி சொல்றீங்க. நேத்து சித்தார்த் ஆதிநாராயணன் நேத்து வந்து என்ன நான் ஆரின்னு சொன்னதை வந்து அது ORRRY வந்து கிண்டல் பண்ணாரு. இன்னைக்கு அது ஆரி ஆக்சுவலி இல்ல. சித்தார்த் அதை எப்படி கரெக்டா இது பண்ணணும் நீங்க சொல்லிடுங்க. AWRY. திஸ் சாங் இஸ் ஆஃப் பீட். நான் டோட்டலா ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நீ பாடின பாட்டு டோட்டலி அவுட் ஆஃப் சிங்க், பெர்ஃபார்மன்ஸ் வெரி புவர். நீ ஒரு எப்ப இப்படி சொல்லிட்டீங்களோ, இப்ப வந்து பாருங்க, இந்தியாவோட இன்டென்ட்டை பத்தி நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி இன்டென்ட்டை யோசிக்காம ஷார்ட் செலக்ஷன் சரியாம அவங்க ஆடினாங்கன்னா, வெங்கடாச்சல நிலையம் அவுட்டு ஆகும் நேரம், கப்பு போகும் மண்ணைக்கவும் நேரம், 13 வருஷமா ஒண்ணும் இல்லாத மோகம், வெங்கடாச்சல நிலையம் அவுட்டு ஆகும் நேரம், அந்த மாதிரி ஆயிடும். இந்தியாவுக்கும் வந்து ஒரு டேஞ்சர் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இன்டென்ட்டை காக்குறேன், பொன்டென்ட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 ஓவர்ல 5 விக்கெட் இந்த செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவோட கொடுத்தீங்கன்னா வெங்கடாச்சல நிலையம் தான் ஆகும். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. இன்னும் 3 மேட்ச் தான், கொஞ்சம் ராசாத்தி மாதிரி பார்த்து ஆடிடுங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்தா கொஞ்சம் இதே மாதிரி ஆடுங்க, பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல ஆக்சுவலா பீடா நான் சொல்றேன், எனக்கு சாரி அனாலஜி வரையறேன். நான் வந்து 2009லயோ 8லயோ ஒரு துலீப் டிராஃபி ஆட போனேன். 2008 நினைக்கிறேன். அப்ப வந்து ராணா தேவ் போஸும் சிப்சங்கர் பாலும் வான்கடே ஸ்டேடியம்ல போட்டாங்க.
to be very honest with you, real honest Raj, Captain Vijaykanth, real honest Raj, P-Dog. ஓகே, அப்ப என்னாச்சு, கார்த்தால வந்து பயங்கரமா அலையும் பால் வான்கடையில. அப்ப வந்து ஒரு 15 பால் போட்டிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. நானும் ட்ரை பண்ண, பேட்டிலேயே படலையா, பேட்லயே படல. There are certain days. என்னது போலஸ் யாரு? ராணாதேவ் போஸும் சிவ்சங்கர் பாலும் சும்மா பால வளைச்சாங்க, லெஃப்ட் ரைட் கார்னர் டு கார்னர். பால் பேட்லயே படல. நான் வெளியே வந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், ஓங்கி ஒரு பால் சொயட்டி எட்ஜ் வாங்கி ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல அவுட். வெளியே வந்தோடனே பத்ரி என்கிட்ட சொன்னாரு, ஆஷ், தேர் ஆர் சர்டன் டேஸ் யூ ஹேவ் டு கிவ் இட் டு த bowler. பேட்ல படலைன்னா என்ன, ஒய் யூ பிளேயிங் தட் எக்ஸ்பான்சிவ் டிரைவ் அப்படின்னாரு. அந்த மாதிரி நான் இன்னைக்கு உனக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லா நாளும் ஒரு பாடகனுக்கு நல்லா அமையாது பாட்டு. அதனால இன்னைக்கு உனக்கு அமையலன்னு தெரிஞ்ச போது நீ என்ன பண்ணணும், பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு பேசியிருக்கணும். 10 கர்நாடிக் ஜானர் மாத்தி வேற பாடுறேன். இல்ல, கொஞ்சம் சமாளிச்சுட்டேன். அது அந்த லிரிக்ஸ் வேற எதுக்கோ இருக்கு, இதை போட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இல்ல, நான் ஆக்சுவலி சொல்லிடுவேன், ஸ்ரீபாய் வார்த்தை பாஷையில நீ வெளில சொல்லுவல்ல, அந்த மாதிரி தப்பான ஒரு ஜானர்ல போயிருக்கு ரஸ்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, அதுக்கு எப்படி நினைச்சுப்பாங்க தெரியல. சரி, ஓகே, பீடா, கமிங் பேக் டு த டாபிக். இந்த மாதிரி நம்ம வந்து பங்களாதேஷ் நல்லா பேசி, நீங்க வந்து அவரோட இன்டென்ட்டை பேசி, வெங்கடாச்சல நிலையமா அதெல்லாம் பேசி, நம்ம பங்களாதேஷ் இல்ல அதெல்லாம் பேசி இன்னைக்கு கம்ப்ளீட்லி அண்டர் த ரடார் ஃப்ளை ஆன ஒரு போலர் வந்து பும்ரா. அவர் பண்றதை பண்ணிட்டு தான் இருக்க போறாரு. பட் லெட்ஸ் டாக் அபவுட் குல்தீப் யாதவ் ஸ்பெல் டுடே. தட் வாஸ் குவைட் ரிமார்க்கபிள், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல். ஒண்ணுமே பண்ண முடியலங்க. நீங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல்லிட்டீங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படி அடிக்கிறது, என்ன பண்றது? ஒரு எல்பிடபிள்யூ வந்து ஒரு ஆட்சி பாருங்க, ரப்புன்னு ஒரு கூகுளி வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சான்ஸே அதை தான் நான் என்ன சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. சிராஜை வச்சு நீங்க பவர் பிளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பாடா ஒரு 6 பால் குல்தீப் யாதவ் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ அந்த கடகாரம் பும்ரா வேற வரானேன்னு. ஒரு பக்கம் பும்ரா, ஒரு பக்கம் உங்களுக்கு குல்தீப் யாதவ்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மிடில் ஓவர்ஸ்ல என்ன நினைக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டீல் த பவர் பிளே. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வரீங்க, வந்துட்டு நீங்க 6 ஓவர் மேனேஜ் பண்ணிட்டு 2 ஓவர் நீங்க பும்ராக்கும் பின்னாடி 7-20 இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. ரங்கராஜ் ப்ரீவியஸ் போடுப்பா கமெண்ட், வேற லெவல். ரங்கராஜன் கலக்கிட்டாரு. ரங்கராஜன் தேவநாதன் என்ன சொல்றாரு, கரீம் பாய். அவர் கரீம் பாயா, அவர் என்ன பாய் தெரியல. நீ அந்த காமெடி பாத்திருக்கியா, நின்னு கோரி, அது பாத்திருப்பிய, நின்னு கோரி பார்த்தது இல்லையா? டேய், ஒரு பாய் நின்னு கோரி வர்ணம் அப்படின்னு நின்னு கோரி வெட்டினே இருப்பாரு. கவுண்டர் அந்த பாய் பாடுறதை கேட்டு, ஏய் பாய், நீ கொத்துல அங்க 2 மூட்டை சிமெண்ட் வச்சு நிரப்பணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீ பாடிட்டு போனல இன்னைக்கு, அதுல எத்தனை மூட்டை சிமெண்ட் போட்டு அடைக்கிறதுன்னு தெரியல. நிறைய பயங்கரமான கமெண்ட்ஸ் வருது பீடா. சாரி, ரொம்ப மன்னிச்சுக்கங்க நான் சிரிக்கிறதுக்கு. இட்ஸ் மை லைஃப்னு ஒரு ஃபன்னி சாங் இருக்கு, அதை ட்ரை பண்ணுங்க தலைவா. அது கேட்டிருக்கியா? இட்ஸ் மை லைஃப் அப்படின்னு கேட்டது இல்லையா? இங்கிலீஷ் தமிழ் அதை சொல்லுங்க. இட்ஸ் மை லைஃப் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். முடியல. சரி, சாரி பீடாங்க. அது குல்தீப் பத்தி ரப்புன்னு ஒரு கூகுளி, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்க. சோ அதுதான் சொல்றேன். எனக்கு இப்ப நீங்க நான் வந்து உங்களை கேட்கிறேன், இப்ப உங்களுக்கு பும்ராவை ஒரு 2 குல்தீப்பும் பும்ராவும் மிடில் ஓவர்ஸ்ல போட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிச்சர்ஸ்ல 2 பேஸ்ட் பிச்சர்ஸ்ல நீங்க பவர் பிளே திருடிட்டீங்கன்னா 6 ஓவர்ல, ஏன்னா உங்களுக்கு வந்து ஹர்ஷதீப் சிங்கும் விக்கெட் எடுக்கிறாரு, அப்படி இப்படி போடுறாரு. பாண்டியாவில் ஒரு ஓவர் போட்டுற முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஆடுற இன்னொரு ஸ்பின்னர், அந்த லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் போட முடியும் பவர் பிளேல. உங்களுக்கு சிராஜ் ஆடினார்னா ஒரு 3 ஓவர் போடுவாரு. எனக்கு என்னன்னா திருப்பி இதே மாதிரி 6க்கு 6 ஜெயிச்சு 9க்கு 9 ஜெயிச்சு அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் இந்த மாதிரி இவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் அப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் நான் சொல்றேன். ஐ வாண்ட் டு பி ப்ரூவன் ராங். ஐ டோன்ட் வாண்ட் ஆஸ்திரேலியா டு வின் திஸ். ஏன்னா வந்து நான் வேற சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முதல்லயே, வாய்ப்பில்லை ராஜான்னு வேற. ராபின்ல கண்ணப்பண்ணன் வச்சு ஓட்டிடுவாரு என்ன. அதனால ஐ வாண்ட் தெம் டு லூஸ். அவங்களும் ஃபைனல் வந்து இவங்களும் ஃபைனல் வரக்கூடாது. எனக்கு ஆஸ்திரேலியா போயிடணும். அப்படி ஆஸ்திரேலியா வந்தாலும் they should have the right combination when they come to the finals. ஒரு பயம் தான் எனக்கு. ஒருவேளை ஆப்கானிஸ்தான் நாளைக்கு ஆஸ்திரேலியாவை அடிச்சிருவாங்களோ. சரி, அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்ப நீ பேசினல்ல, எது தெரியுமா ஞாபகம் வந்தது, நான் கேப்டனா இருந்து நீ கிங்ஸ் 11ல இதுவா இருந்த தெரியுமா, அனலிஸ்டா. அப்ப இதே மாதிரிதாங்க வந்து சொல்லுவாரு, ஆஷா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த பவர் பிளேல அவங்க, சரி அந்த பேர் நிக் நேம் எல்லாம் சொல்ல முடியாது, அவனை வச்சே பவர் பிளே போட்டு
ஒரு ஓவருக்கு மேல பவர் பிளேல போடாத. நல்லா போச்சுன்னா பவர் பிளேயே போயிட்டோம். 60 ரன் போனாலும் பரவாயில்ல. நீயும் இந்த ஸ்பின்னரும் 6, 7, 8, 9 போட்டு ஒரே நறுக்கா நறுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு அதே ஞாபகம் தான் வந்து இப்ப பவர் பிளே பத்தி பேசினோன்னு. சொல்லிட்டு கேட்டு கப்ப ஜெயிச்சிருப்போமையா. 6 மேட்ச்ல 5 ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிள் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்படி போனோமையா கீழே. ஆடா சும்மா இருயா நீ. என்னதான் இருந்தாலும் துரைசாமி சபையில கீழே தான் போக முடியும், மேல உசுக்குன்னு போக முடியாது. ஒரு சில இடத்துல அது நடக்காதுன்னா நடக்காது, அவ்வளவுதான். சரி, ஓகே பீடாக், கமிங் பேக் டு த டிஸ்கஷன் தட் வி ஆர் ஹேவிங் ரைட் நவ். கொஞ்சம் சீரியஸா கிரிக்கெட் பேசலாம். சீரியஸானா என்ன, நம்ம ஜாலியா தான் கிரிக்கெட் பேசுறோம். நீ பண்ற காமெடிக்கும் நம்ம பண்ற இந்த பாட்டுக்கும் நிறைய பேர் நம்ம பேசுற கிரிக்கெட்டே பயங்கர சீரியஸா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. சரி, ஒடிமகா ஒடிமகா, ஆமா ஒடிமகா சாங் நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். அடுத்ததுல இருந்து வந்து இதுன்னு பண்ணிடலாம், கான்சர்ட்னு பண்ணிடலாம். நம்ம பாட்டு கோயிங் லைவ்னு சொல்லி பிரயோஜனமே இல்ல. ஒரு நீனும் பாடு, நானும் பாடுறேன், இன்னொரு பாடகர். அடுத்த தடவை ஆஸ்திரேலியா செஞ்ச அப்புறம் இந்த ஒடிமகா சாங் இருக்கு, கவலையே படாதீங்க. யாரு சோனியாவா? அடுத்தது ஆஸ்திரேலியாவை செஞ்ச அப்புறம் ஒரு எக்ஸலண்ட் லிரிக்ஸோட வரேன், கவலைப்படாதீங்க. சரி, இப்போ ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா விளையாட போறாங்க. எனி சான்ஸ் ஆஃப் an upset there? ஆப்கானிஸ்தான் அவங்க ஸ்பின்னை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா ஆஸ்திரேலியாவை? அந்த டிராவிஸ், இந்த டிராவிஸ் இட்டு பையன் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க பவர் பிளேல. வந்து டங்கர் டங்கர் நடிக்கிறான். மெஹடி ஹசனை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க பங்களாதேஷ். அது ஒன்றும் போனியாவில். நீ என்ன நினைக்கிற? அப்செட்னா எனக்கு தெரிஞ்ச அப்செட்னா ஸ்டொமக் அப்செட் வந்தா தான் உண்டு. வேற எந்த அப்செட்டும் நான் எதிர்பார்க்கறது இல்லை. ஸ்டொமக் அப்செட் வந்தா தான் உண்டு, வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் பேட்டிங் ஒரு மாதிரி டவுனா இருக்கு. சரி, சம் கொஸ்டின்ஸ் ஹவ் கம் இன் பீட். அந்த கொஸ்டின்ஸ் இருக்கலாம், குவாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. when it comes to cricket world cup, be it ODI or T20, the best format is in 2019-2023. total of 10 teams played against each other. outstanding question புவி. இதை தான் நானும் சஜஸ்ட் பண்ணேன். புவி கேட்டிருக்காரு, உங்க தாட்ஸ் பீடா. எல்லா டீமும் ஒருத்தர் ஆடுறது. ஆஷா, ஒரே பிரச்சனை என்னன்னா ரொம்ப அழகா கேட்டிருக்காரு, சாதாரணமா கேட்கல. ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஐ ஹேட் தி பிரிவிலேஜ் டு ஆன்சர். பிரச்சனை என்னன்னா 10 டீம்ஸ்னா யுஎஸ்ஏ ஆட முடியுமா, ஸ்காட்லாந்து ஆட முடியுமா? இப்ப 20 டீமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, 20 டீம்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இல்ல 20 பேரும் 20 டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆட முடியுமா? முடியாது. அந்த ஃபார்மேட் பெஸ்ட் ஃபார்மேட்டா இருந்தாலும் நிறைய டீம்ஸுக்கு இப்ப யூஎஸ்ஏ மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரி ஒரு சான்ஸை காட்ட முடியாமலே போயிருக்குமேப்பா. அது ஒரே ஒரு தான் ப்ராப்ளம். ஹவ் ஆர் யூ கோயிங் டு பேலன்ஸ் இட்? தட் இஸ், அதுக்கு ஒரு ஆன்சர் இருந்ததுன்னா ஐ வில் கோ வித் வாட் இஸ் சேயிங். I know it's tough, but ஆனா அதுதான் அகைன். இப்ப பாரு, நான் ஒரு ட்வீட் பார்த்தேன், யூஎஸ்ஏ இந்த தடவை குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் டெஸ்பைட் குவாலிஃபைங் 2026 T20 வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்களுக்கு எந்த மெயின் டீமோட மேட்சே இல்ல. அப்புறம் எதுக்குங்கிறேன், எல்லாம் ஐவாஸ் தானே. பேர் மட்டும் சுப்பிரமணிய பாரதி அந்த மாதிரி தான் இருக்கு, எல்லாம் ஐவாஸ். அதுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூல கேட்கும்போது நான் அந்த 2 டயர் சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. ஓகே, அப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா இந்த யூஎஸ்ஏ, நமீபியா, ஸ்காட்லாண்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணோம், இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ, நியூசிலாந்து ஏ, பாகிஸ்தான் ஏ, வெஸ்ட் இண்டீஸ் ஏ, அந்த செகண்ட் டயர்ல இந்த 3 ஃபார்மேட் சிஸ்டம் அவங்க ஆடணும். இப்ப நீங்க சொல்றீங்க 2026 குவாலிஃபை ஆயிட்டாங்க, உங்களுக்கு மேட்சே இல்லைன்னு. என்ன எக்ஸ்பீரியன்ஸோட இன்னும் 2 வருஷத்துல வருவாங்க, அங்க லோக்கல் ரீஜனல் குவாலிஃபயர்ஸ் இருக்கிற டீம்ஸோட எல்லாம் ஆடுவாங்க. என்ன கெயின் பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஜெயிக்கவும் ஜெயிக்கலாம். ஒன்லி திங் இஸ் இட் இஸ் கோயிங் டு கிவ் கான்ஃபிடன்ஸ். when you come back and play in flat tracks in India, பெங்களூர், மும்பை எல்லாம் மாட்டினாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த 2 டயர் சிஸ்டம் வந்தாலொழிய இந்த அசோசியேட் நேஷன்ஸோட ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாது. இது ஐசிசி சீரியஸா எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயே ஆகணும். எனக்கு ஐசிசி சீரியஸா எடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே நான் ஒரு பெரிய ஸ்டெப்பா தான் பாக்குறேன். ஆனா அது எப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து இந்த எக்ஸாம்லாம் வைப்போம், ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸாம் வைப்பாங்கல்ல, கிளாஸே வைக்காம, நடத்தவே இல்லாம, டெக்ஸ்ட் புக்கே இல்லாம நேரா எக்ஸாம் வைக்கிற மாதிரி. நீ எக்ஸாம் வைக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் கூடியா, முதல்ல புக்கு கொடு, நோட்ஸ் கொடு, 2 டீச்சரை வெய்யி. அஃப்கோர்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்து நம்ம பெருசா ஒன்றும் கத்துக்கிட்டது கிடையாதுன்னு வச்சுக்கோ, தட்ஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ ஆல் டுகெதர். பட் ஆனா அது ஒரு சில பேசிஸ் பண்ணணும்ல. அப்புறம் சைக்கிள் டெஸ்ட் வைக்கணும், யூனிட் டெஸ்ட் வைக்கணும், எல்லாம் வச்சுதான் நீ நடத்தணும் மெயின் எக்ஸாம். அதெல்லாம் நடத்தாம நேரம் கொண்டு வந்து எக்ஸாம்னா பாவம் அவன் என்ன பண்ணுவான்? அட்லீஸ்ட் யூஎஸ்ஏ இன் தேர் டிஃபென்ஸ் அந்த எம்எல்சி லீக் நடக்குது. அது நடக்கிறதுல அவங்க they might be producing more players in the next 2 seasons. I really look forward to that. இன்னொரு क्वेश्चन வந்திருக்கு, தினேஷ் கல்யாண சுந்தரம். அவரு ரெகுலர் क्वेश्चन கேட்பாரு. Still feel like Rishabh is in gear 3 against good teams. He can throw caution to the wind and put them on the defensive. Your thoughts? ரிஷப் வந்து கியர் 3ல இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவர் இப்படியே தான் ஆடணும். நான் என்ன சொல்றேன்னா, whenever you are playing இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், if you dominate the over in the first 3 balls where you get a boundary,
அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் ஷாட் ஆடணுமான்னு தான் கேட்கிறேனே ஒழிய, அதுல அவர் வரும்போதே கார்டு லெக் ஸ்டம்ப்னு சொல்லும் போதே ஹை கியர்ல தான் இருக்கணும். அந்த இன்டென்ட்டை குறைக்காதீங்க. இல்லைன்னா பண்ட நம்பர் 3 இறக்கி பிரயோஜனமே கிடையாது. அதெல்லாம் கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருங்க. ரன் வருது அப்படின்னா ட்ரை அண்ட் prolong it as much as possible. 16 ஓவருக்கு எடுத்துட்டு போங்க. when it particularly comes to bigger teams in the knockout games, where the 15-20 runs will definitely make a difference ன்னு சொல்றேன். அவர் இன்டென்ட் நாளைக்கு ஒரு 10 பால்ல 7 ரன் அடிச்சா நானே ட்வீட் போடுவேன். என்னையா டாட் பால் சாப்பிடுறாருன்னு. ஏன்னா அவர் ஏன் இறக்கியிருக்காங்கன்னா அந்த மொமெண்டம் மாத்தி கடுபடு பண்ண தான் இறக்கியிருக்காங்க. பட் ப்ளீஸ் பி லிட்டில் காஷியஸ் when you play, particularly comes your short selection. if you dominated the over, நீ 4 டாட் பால் ஆக்டிவ் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறியா, அப்ப என்ன அது உனக்கு ஒரு புல் ஷாட் டைப் பண்ற, அடிக்க முடியல, கவர் டிரைவ் அடிக்கிற, கவர்ஸ் கைக்கு போகுது, 2-3 பால் ஒன்னும் பண்ண முடியாது, then you try that shot. That should be your last option னு சொல்றேன். because there is equal amount of risk involved in that shot. வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீவத்சன் எஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கண்டென்ட்டும் சரி அதோட டோனும் சரி ரெண்டுத்தையும் லைக் பண்றேன். எப்படி லைக் பண்ணிட்டேன். அந்த கேள்வியை படிக்கிட்டோமா? P-Dog is saying சேஃபா ரிஸ்க் எடுக்கணும். எப்படி ஐயா முடியும்? This is a big mindset change from Indian team. Better to lose like this than losing conservatively. சரி இததான் தோத்து போங்க. நானும் பியூட்டிஃபுல்லா சொல்றேன். என்னது? ரொம்ப சிம்பிள். இப்ப கேக்குறீங்க P-Dog is saying சேஃபா ரிஸ்க் எடுக்கணும்ன்றது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் 20 வருஷமா ஒவ்வொரு பிளேயரையும் அனலைஸ் பண்றேன். ஒவ்வொரு பிளேயருக்கும் பாத்தீங்கன்னா there will be top 3 shots which is comfortable at. ஜாஸ் பட்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சைட் அவுட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிக்கப் பிளிக், மூணாவது லேப். ஓகே, அதை தவிர அந்த ரிவர்ஸ் லேப் ஆடி யார் அவுட் ஆனார்னா that is not something I would suggest. Go down in your own way. இப்போ ஒரே ஒரு பிளேயர்னு பாத்தீங்கன்னா இப்போ விராட் கோலி மாதிரி ஒரு ஆளு இப்ப நாளைக்கு வந்து லேப் எத்தனை நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க, அவர் வந்து ஒரு லேப் அடிச்சு அவுட் ஆறாரு அப்படின்னா, இப்ப ப்ரீவியஸா இதே மாதிரி இந்த மேட்ச் இந்த வேர்ல்ட் கப்லயே ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு அவர் அவுட் ஆயிருக்காரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு you have to be very clear on what exactly is your shot selection. That is what I'm trying to say. உன்னோட ஸ்ட்ரென்த் டாப் 3 ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்தே எடுன்ற. ஒத்த கையில எப்படி விட்டுட்டு மதுரை வீரன் மாதிரி தூக்கி 6 அடிக்கிற ஆளு பண்ணிட்டு, ஒத்த கையில ஸ்பின்னரா இருக்கட்டும் ஃபாஸ்ட் போலரா இருக்கட்டும் ஒத்த கையில 6 அடிக்கிறாருங்கும் போது எதுக்கு இந்த ஷாட் ஆடணும்? தட் இஸ் மை கொஸ்டின். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப வந்துட்டு வாட் எவர் இட் இஸ், இந்த லேப் ஷாட்டா இருக்கட்டும் இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் எதா இருந்தாலும் 50% ஆஃப் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். அந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்றீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்சைட் அவுட் போய் டமால் எக்ஸ்ட்ரா காஸ் மேல அடிங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் அதுவா? ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் டு தி டாப் 3 ரிலீஸ் ஷாட்ஸ் ஆஃப் யுவர்ஸ். ஒன்லி இஃப் இட் இஸ் நாட் கிளிக்கிங் go to number 4. இதே இன்னொன்னு சொல்றேன், சாரி ஐம் டேக்கிங் மச் டைம். இதே ஃபாஸ்ட் போலர் ரிவர்ஸ் ஸ்கூப் படிச்சு அவர் அவுட் ஆயிருந்தா அதை நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இஸ் பீன் மோர் சக்சஸ்ஃபுல் அந்த ஷாட்ஸ். நிறைய தடவை அவர் அவுட்டும் ஆனது கிடையாது. இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பர் அவர் ரன்னும் வருது அவுட்டும் ஆறாருங்கும் போது ஐ ஃபீல் இட் இஸ் a risky shot. அதுதான் சேஃபா ரிஸ்க் எடுக்கு அப்படின்னு சொல்றது. Ash picking up 700, Dinesh Kannan, Ash picking up 700 plus wickets in international cricket and writing about RC Oscillator versus LC Oscillator in his books is like Netra Valkar working as a full-time engineer and picking up wickets of top batsmen. The journey is such. Correct, logic correct da, but எனக்கு ஞாபகம் இருந்த ஒரு ரொம்ப பாப்புலரான ஸ்டோரிங்க. எனக்கு என்ன whatever I remember I brought it out. It's just a என்ன சொல்றது, I mean a drive down my own nostalgic life ன்னு வெச்சுக்கங்களேன். சும்மா I enjoyed writing it. The process was great. P-Dog உங்களுக்கு ஞாபகம் இருக்கா RC Oscillator, LC Oscillator? எனக்கு நீங்க இந்த ஏதோ இந்த பாய் வெட்டுற அந்த இதுவே ஞாபகம் இல்லைங்கும் போது ஆர்சி ஆசிலேட்டரும் கண்டக்டர் செமி கண்டக்டர்லாம் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? நான் உனக்கு அனுப்புறேன் அந்த லிங்கை, அடுத்தது பாடிடாத. ஓகே, இன்னும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க அந்த ரிஸ்க் பத்தி சொன்னீங்க. எனக்கு ஐ ஹேவ் அ கொஸ்டின். இப்போ நீங்க ஏர்ன் பண்ற மணி எல்லாம் பேங்க்ல போடுவீங்களா இன்வெஸ்ட்மெண்டா, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறீங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுவேன். எக்ஸாக்ட்லி. T20 இஸ் நாட் ஃபிக்ஸட் டெபாசிட் கேம் இல்ல. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி போடுறாங்க. அதுவும் ரிசர்வ் ஃபண்ட் வந்து ஒரு பைசா ஸ்டாக் வாங்குறான். நான்லாம் 10 ரூபா ஸ்டாக் வாங்குறேன், அவன் 1 பைசா ஸ்டாக் வாங்குறான். அது ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட். சோ அது நிறைய தடவை எங்க மாமா எல்லாம் சொல்லியிருக்காரு, என்னமாமா ஒரு மாதிரி இதுவா இருக்க அப்படின்னா, போச்சுரா இந்த HAL ஷேர் பாடுறா, எலெக்ஷனுக்கு முன்னாடி 450 ரூபாய் இறங்கி போச்சுரா அப்படின்னு.
ஐயோ அப்படியே மாமா, பிக்ஸ்ட் டெபாசிட் போன மாசம் 7.1, இப்ப 7.3 ஏத்திருக்கதா ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது மாமா. நான் உனக்கு ஸ்வீட் அனுப்புறேன் மாமா அப்படின்னு நான் சொன்னேன். 7.3 வருஷம் முடிஞ்ச உடனே அதுல 4% தூக்கின்னு போயிடுவான். 7.3 தூக்கின்னு போயிடுவான் 4%. சரி, எனி விச் வேஸ் டாபிக் டைவர்ட் ஆகாம நெக்ஸ்ட் क्वेश्चन அருண் ஹரி கேட்டிருக்காரு. வித்அவுட் சிராஜ் அண்ட் வித் ஹார்திக் பேட்டிங் அண்ட் bowling inside power play, isn't he burdened now with performing with bat and ball? Injuries scare again? I really hope not. I touch wood. அதெல்லாம் நடக்க கூடாது. ஏங்க வேர்ல்டு கப்லயே பாருங்க, பால் திருப்பி அடிச்சான், ஏதோ கால் வச்சான், கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் யாருங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி கிடையாது. அதெல்லாம் ஆன் ஃபீல்ட் இன்ஜுரி. ஆன் ஃபீல்ட் இன்ஜுரிஸ்லாம் நோபடி கேன் கண்ட்ரோல். இட் ஹேப்பன்ஸ் அவ்வளவுதான். நம்ம தலையில எழுதிருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. நிறைய வந்துட்டே இருக்கு நீ பிடா, இன்னும் புரிய மாட்டேங்குது. ஓகே, கியர் 3 தான் வந்திருக்கு. அட்மின் தான் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ஸ்வேதா டி, ஐ லைக் how every Indian batter fired a quick 35 of 20 balls instead of planning to bat through till the end. Looking forward to these shows than the actual match. Thank you ஸ்வேதா, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். நேற்று கூட வந்து நான் புக் லான்ச்சுக்கு போயிருந்தேன். என்ன யாரோ கேட்டாங்க, who do you think will be the hero for India going into the back end of the tournament அப்படின்னா, யாருமே ஹீரோவா இருக்க வேணாம். எதுக்கு கியூட்டா நீங்க அப்படியே ஆடி 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 எடுத்துட்டு போயிட்டு who has to score 100 or 50 at the end of the day? எனக்கு வந்து இந்தியன் டீம் ஜெயிக்கணும். அதுல 7 பேர் வந்து 20 பால்ல 30 ரன் 40 ரன் அடிச்சாங்கன்னா the team is winning, you will score 200. இந்த கேமே அதுதானேங்க. எல்லாமே இப்ப ஃபுட்பால்ல பார்த்தோம்னா ஃபார்வர்ட்ல கோல் போடுறவனுக்கு தான் எப்பவுமே எல்லாமே கிடைக்கும். ஆனா பாஸ் பண்ற மிட்ஃபீல்டருக்கும் எல்லாருக்குமே கூட பயங்கரமான வேல்யூ இருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய பைசா கொடுத்து எடுக்கிறாங்க. T20 is the greatest team sport in this particular sport. அதாவது நம்மளோட என்ன சொல்றது, கிரேட்டஸ்ட் டீம் ஃபார்மேட் இன் திஸ் ஸ்போர்ட். கிரிக்கெட்டோட கிரேட்டஸ்ட் டீம் ஸ்போர்ட். அதை நம்ம இப்படிதான் எம்பரேஸ் பண்ணணும். அதை எம்பரேஸ் பண்ணி விளாடுறாங்க. அது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கூட காமெண்ட்ரியில வந்து விராட் அவுட் ஆகும்போது, ஐயோ என்ன ஷாட், ஏன் அந்த மாதிரி ஆடுற அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? அடி பரவாயில்ல, என்ன இப்போ 40 ரன் நெக்ஸ்ட் 25 பால்ல அடி பரவாயில்ல, வேற யாராவது வந்து ஆடுவாங்க அந்த ரோல. இன்னும் பால் 10 ஓவர் ஆயிடுச்சு, ஒன்றும் தப்பே இல்லை. இல்ல இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த சிவம் தூபே ஐபிஎல்ல பார்த்த சிவம் தூபே, ஜடேஜா ஐபிஎல்ல பார்த்த ஜடேஜா வித் பேட்னா, இப்ப இந்த ப்ரீவியஸா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பாருங்களேன், தட் ஷுட் பி த ரைட் அப்ரோச். ஐ won't be really bothered if Pant scores 36 of 23 balls again in the next match and get out. தூபே எல்லாம் ஃபார்ம்ல இருக்காரு, ஜடேஜா எல்லாம் ஃபார்ம்ல இருக்காரு, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. அதுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால தான் நான் பயப்படுறேனே ஒழிய, இப்ப அவங்களும் அதே ஃபார்மை கேரி I wouldn't have been worrying. அதனால தான் நான் சொல்றேன், I'm not against showing intent. ஓகே, ஒரு क्वेश्चन சித்தார்த் ஆதி நாராயணன். எப்ப பார்த்தாலும் நான் அவர் கேட்பார் அவரு கேள்வி. Player lobbies along with others seem to think about skill alone for selection. But what about how specific players complement each other and take pressure off better in partnerships, both in batting and bowling? Wow. பட் அவர் என்ன பிளேயர் லாபிஸ் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கும் யோசனையா இருக்கு. பட் இது வந்து என்ன சொல்றது, டேக் பிரஷர் ஆஃப் பெட்டர் இன் பார்ட்னர்ஷிப் போத் அண்ட் பேட்டிங் அண்ட் போலிங்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ பண்ட் வந்து பயங்கர அக்ரெசிவ் ஆடுறாரு. இதே பண்ட் அடிக்க போய் சரியா கரெக்ட் பண்ணாமலோ இல்ல கேப்புக்கு போய் ஒரு 10 பால்ல 7 ரன் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகே, இட் கேன் கோ ஈதர் வேங்கும் போது அந்த பக்கம் ஒரு சூரியகுமார் யாதவ் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் வேர் அவர் பேட்ல பட ஆரம்பிக்கணும். தட் இஸ் வேர் டு கம் அண்ட் காம். நீ டைம் எடு, உனக்கு படுற வரைக்கும் நீ ஆடு, எனக்கு படுறது நான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்னு. போலிங்லயும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்பா ரோல் கொடுத்துப்பாங்க. 7 to 15 நிறைய ஓவர்ஸ் நீங்க போட போறீங்கன்னு. குல்தீப் மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா, திருப்பி முதலேன்னு சொல்லிட்டு இருக்கேன், குல்தீப் 4 ஓவர்ல 26 கொடுக்குறாருன்னா அது அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்க மாலை போட்டு வாழ்த்தணும். ஏன்னா அட் த சேம் டைம் அவர் விக்கெட்டுக்கும் போறாரு. அக்ரெசிவா போற குல்தீப் விக்கெட்டும் எடுத்து 26 கொடுக்குறாருன்னா வாய்ப்பே கிடையாது. சம்டைம்ஸ் he might end up with 2 overs 26. அவர் திரும்பி வரதுக்கான சப்போர்ட் எங்க உங்களுக்கு இருக்கும், அந்த எண்ட்ல இருந்து வர்றதா இருக்குங்கும் போது இந்த போலிங் பார்ட்னர்ஷிப்ஸ் ரைட். இந்த பிளேயர் லாபி அவர் என்ன சொன்னாரு எனக்கு மெசேஜ் புரியல. எனக்கும் அந்த பார்ட் ஆஃப் இட் புரியல. பட் ஐ திங்க் we are coming down to the end of this particular live. இந்தியா ஆஸ்திரேலியா கேம் வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங், ஐ அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பீடா. தயவு செய்து அந்த கேம் ஆவது கடைசி ஓவர் வரைக்கும் போட்டோம். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு see a game like that. இந்தியா ஆடி சூப்பரா ஒரு சம T20 கேம் போறதுக்கு அந்த கேம் நல்லா போனோம். இந்தியா அந்த கேம் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, போயிட்டு ஆஸ்திரேலியா திரும்பி வந்தா அந்த இடத்துல ஒரு வெதுப்பணும்னு ஒரு ஆசை.
எப்பவா இருந்தாலும் நம்ம இவர் சொல்ற மாதிரி திருப்பி கொடுக்கணும்ல, அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து தான் ஆகணும். ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு இட். இந்த லைவை நம்ம முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் ஆல் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லாச்சிங் ஆன் டுடே. ஏன்னா நீங்க கேட்குற கேள்விகளும் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு தான் எங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே தான் பிசினஸ் எண்ட் ஆரம்பிக்குது. என்னம்மா கரெக்டா? இனிமே தான் வேர்ல்டு கப்பே ஆரம்பிக்குது. இத்தனை நாளா 20 நாள் என்ன நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. இனிமே தான் வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது. இந்தியா ஆஸ்திரேலியா ஆடி செமிஃபைனல் போயிட்டு அங்க போறது தான் மேட்ரே. ஸோ ப்ரிவியூஸ்ல வி வில் பி டாக்கிங் அபவுட் அ லாட் ஆஃப் கண்டிஷனல் பேஸ்ட் திங்ஸ். ஏன்னா கயானா போறாங்க. இந்தியா வில் பி கோயிங் டு கயானா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அங்க என்ன நடக்க போகுது, டே கேம்ல வந்து 80-90 எல்லாம் கூட நடந்திருக்கு சிபிஎல்ல. ஸோ அதை பத்திலாம் வில் பி கிவிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். மாமா என்ன கரெக்டா தானே சொல்லிருக்கேன்? கயானா எங்க ஊர் தான், கவலைப்படாதீங்க. புட்டு அதை பத்தி புட்டு வச்சிடறா, அப்படியே அமிச்சிடலாம், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன் ராகுல் பைக்கும் ரோஹித்துக்கும். அவங்க பார்த்து முடிச்சிருவாங்க. எப்படியாவது இந்த வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்காவோட வந்துருச்சுன்னா இன்னும் உனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும். கொஞ்சம் பேசி வரும் பரையணும், கரெக்ட் பண்ணி விடு ஒரு வாட்டி நம்ம பக்கமா. இல்ல அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, see you were honest enough to say in public that I would want South Africa to win, but South Africa இந்தியாட்ட தோத்தா அவ்வளவு மனசு வலிக்காது. மத்த டீம் கிட்ட தோத்தா பயங்கர மனசு வலிக்கும் மாதிரி. இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கன் செமிஃபைனல்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், நமக்கு பிடிச்ச டீம் ஒரு டீமாவது ஃபைனல்ஸ் போகுதுன்னு. I don't really mind. இல்ல இந்தியா பிளே ஆஸ்திரேலியா அட் செயின்ட் லூசியா. நான் அதை சொல்லல. ஐ திங்க் அட்மின் அகைன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். we are saying they'll play the semi-final in கயானான்னு சொன்னோம். அண்ட் இந்தியா எல்லாருக்கும் அகைன் ஐ ரிப்பீட், இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணாலும் சரி செகண்ட் ஃபினிஷ் பண்ணாலும் சரி, இந்தியா இஸ் பிளேயிங் த டே கேம். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம பாக்குறது தான் டைமிங். நமக்கு பிரைம் டைமிங்ல கொடுக்கறது தான். 6 மணிக்கு எத்தனை பேர் எழுந்துக்கிறாங்க? அதுவும் அது ஐ திங்க் செமிஃபைனல்ஸ் வேற வீக்கெண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், மிடில் ஆஃப் தி வீக் இல்ல. ஆமா, பட் ஸ்டில் I will not endorse that idea of playing in Guyana at early in the morning. ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. வியூவர்ஸ்க்கா இதை பண்ணியிருக்காங்க. பட் if you ask on the cricket's perspective, I'm slightly against it. Anyway, that brings us an end to this live. ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் நாளைக்கு ஆடுறாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா ப்ரிவியூவோட உங்களை சந்திக்கிறோம். அகைன் எல்லா கேமும் இந்தியா ஆடுற கேம்ஸ் நாங்க சாயந்தரம் மேட்ச் முடிஞ்சோடனே லைவுக்கு வந்துடும். வந்து ஜாயின் பண்ணுங்க, கேள்வியே கேட்க வேணாம். இனி கூட ஒருத்தர் வந்து நம்ம லைவ்னு போட்டிருந்தோம், நான் முதலே வந்துட்டேன், மேட்சே ஆரம்பிக்கல அதுக்குள்ள லைவ் போறீங்க அப்படின்னாரு. சார் லைவ் போறோம் வாங்கங்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கோம் சார், கலாய்க்கணும்னு முதலே முடிவு பண்ணிட்டா எப்படி? Anyways, thank you everyone for joining us on today's live. Once again, joining us on வேட்டையாடு விளையாடு, brought to you by Acko.